ஆல்ரெடி பாதி கஷ்டப்பட்டு ஏறி ஒரு இடத்துக்கு வந்துயாச்சு. இது பாட்டு எப்படி தெரியுது? பனையங்கில் நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க. பனையங்க உங்களுக்கு ஒரு வீடியோவை காட்டுறதை பார்த்துருப்பீங்களா? பாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சில நேரத்தில் இந்த மாதிரி ஏறி வர்றப்ப நிறைய செடிக்கிட்ட கொடிக்கிட்டலாம் பேசி வர்றப்ப மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடம் இருந்தால் போங்க, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சரி மூட்டவா. நடுவில் ஓட்டையா இருக்கு. அம்மாளிக்கு பூ. அம்மாளிக்கு பூ. ஓ, அம்மாளிக்கே பூ. அந்த வழியில் பூ. அதாவது நான் நினைக்கிறேன் உங்களை ஷார்ட்கட் என்ன வந்துருமா, அதெல்லாம் அது நம்மளை இப்படி கூட்டி விடுச்சு நினைக்கிறேன். இப்படி வர வேண்டியது இங்கே இருக்கு. இது கேட் ஃப்ரீயா? பார்த்தியா? ப்ரோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓதா இருக்கா? செம்மையாக இருக்கு. காசு வாங்காமே, காசு ஸ்பெண்ட் பண்ணாமல் எனர்ஜி மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஓத்தான ஒரு விஷயம் செய்யணுன்னா கண்டிப்பாக ஹைக்கிங் வரலாம். பூ கேசாவெல்லாம் கொண்டு வந்துருந்தா என்னடோ அப்படின்னு இன்னும் செடி கொடியோ இருக்கு. ஓ தொட்டி ஹைக்கிங். நீ ஒரு லூசுடா. அவன்கிட்ட ஏன்டா ஹைக்கிங் போகிறோம்? காலையில் வெளியே ஒரு இடத்துக்கு போகிறோம், சட்டை போட்டு வாங்கிக்கல. அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியும். ப்ரோ பாட தெரியும் தானே ப்ரோ? உங்களை நம்பி வரோம். கேமராமேனோட உசுறு, என்னோட உசுறு எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது ப்ரோ. நீங்கள் முதுவாக போங்க ப்ரோ. நீங்கள் போகிற வேகத்தை பார்த்தா எனக்கு பாதியே தெரியாது உங்களுக்கு ப்ரோ. இது எங்கே போய் விடும்? மேலே தெரியும். எந்த மேலே? ஆக மேலே என்ன இருக்குது? எவ்வளோ நேரம் நடக்கணும்? 5 நிமிஷமா? கைஸ் அப்படியே அங்கே இங்கே நடந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம். நம்ம ரீச் ஆகிற டாப் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியல, சுற்றி மரமாக தான் இருக்குது. மிஸ்டர் பி அந்த வீடியோக்குள்ளே போருங்க, சொல்லுங்கள். இங்கே வந்து நம்ம என்ன இருக்க பார்ப்போம். சொல்லுவாங்க அது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகும்போதில்ல இங்கே என்ன இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஃபால் போகிறோம், நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன். அதுக்கப்புறம் இன்னொரு வழி மூலியமாக நமக்கு இறங்குறோம் கீழே. ஓகே சரி. இப்போ இந்த ஹைக்கிங்னால என்ன பெனிஃபிட்டு? ஹைக்கிங் என்ன பெனிஃபிட்னா நம்ம ஹோல் பாடி மசில்ஸ் பெனிஃபிட் தான், முக்கியமாக நம்ம காலுக்கு. தம்பி அந்த பெனிஃபிட்லாம் அதெல்லாம் தெரியும் தம்பி. அப்புறம் இது ஃபிசிக்கலாக சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா நம்ம மைண்டை ரிலீஃப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான். சரி, அதெல்லாம் தவிர்த்து வேறு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட காமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள். அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து வர்றதுனால நிறைய நல்ல நல்ல வியூலாம் பார்க்கலாம். நம்மளால பார்க்க முடியாத இப்போ ஒரு மரம் பார்த்தோம் பார்த்தியா, அந்த செடிலாம், செடி வந்து இந்த ஃபில்டரில் பார்க்குறது இருக்குது. ஃபில்டரில் அந்த பக்கம் அதில் வந்து ஃபில்டர் பாரு, நீங்கள் பாருங்க கலராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குதா மரம்லாம். இந்த மாதிரி தான். ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்தது நீங்கள் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் மேலே ஏறுவோம். லைட்டாக தான். லைட்டாவா? லைட்டாக மேலே இருக்குது. இன்னும் போனால் என்ன தம்பி என்ன வரும்? நம்ம வாட்டர் ஃபால் ஏறிட்டு இறங்குறது தான் வாட்டர் ஃபால் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறணும், அப்போ தெரியும் நேராக இறக்கிடலாம். என்ன தம்பி ஏறணும் இறங்கணும் ஏறணும் இறங்கணும் அவ்வளோதான். நீங்கள் வருவீங்க, நீங்கள் பார்ப்பீங்க.
பயங்கரமான இடம்லாம் வெயிட்டிங். பயங்கரமான இடம்லாம். Just a few minutes. Okay, ready? Let's go. சொல்கிறா லெட்ஸ் கோன்னு கை கட்டுப்படி. லெட்ஸ் கோ. ஒழுங்கா கட்டுறா, எனர்ஜெட்டிக் ஒரே. எனர்ஜி இல்லையே. சொல்லு சீக்கிரம். லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. அப்படியே அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கா வாங்க பார்த்துக்கலாம். சத்தமே கேட்கலடா. இது ஏற்கனவே சத்தம் கேட்காது, நீ வேறு அப்படி ஸ்லோவாக பேசுனா. வாங்க பார்த்துக்கலாம். ப்ரோ இந்த இடத்துல என்ன ப்ரோ எதுவுமே இறங்குற யானையா? சரி இறங்குறதுக்கு இடம்லாம் இல்லை, இது என்ன அப்படியே இப்படி இறங்குற மாதிரி இருக்குது. கரெக்டான வழியில் தான் கூப்பிட்டு போகிறீங்களா இல்லை சும்மா? நம்ம மனுஷன் வழி தாண்டி இப்போ மிருக வழிக்கு வந்துட்டோம். மிருகம் நடக்கிற வழி இதுதான். யானை, பாம்பு, சிங்கம், பூனையா? என்ன சிங்கம் யானை ஒரு அளவு அக்செப்டபிள். பூனைலாம் வருதா இங்கே? எல்லாம் வரோம் ப்ரோ. கரெக்டான வழியா தள்ளியா இறங்கிக்கிட்டே இருக்குது. பார்ப்போம். இங்கே த்ரில் இருக்குது ஆனால் உசுறு இருக்குமா? ஒரு தப்பான மாதிரி என்ன செய்வேன்? திருப்பி ஏறலாமா? இல்லை இறங்குற பார்த்து வேணும். எங்கேயாச்சும் கனெக்ட் பண்ணி விட்றோம். அப்படி நம்ப முடியாது. சில டைமில் ஊத்தன் மாற்றிக்கு கூட்டி போயிடும். எதிர வண்டி வழியாக இறங்கிட்டேன். வரலையே வண்டியாக வந்தாலும் கரெக்டாக வந்து கரெக்டான பாதையில் போயிட்டான். நம்மளாம் வர்றதுனால தான். இல்லை அந்த வாட்டர் ஃபாலை தேடுவோம் திருப்பி. வரன்ட்டு எங்கே இருக்கு? காட்டு நாயா? நாயினாலே வெறித்தனமா இருக்கும். காட்டு நாய் வேறையா? நான் உண்மையிலே போக முடியாது, நானே இறங்கிட மாட்டேன். இங்கே காட்டு ஓகே தான், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. பொண்ணை பொறுத்துடா. என்னது எறும்பு? எங்க குபுரி சீக்கிரம் வா. குபுரி எங்க? தூ பாடுறா. கண்ணுக்கு தெரியாத சரியான கபூதியா இருக்கு. தெரியலையே. சரியான கண்ணு தெரியாத கபூதியா இருக்கு. பெரிய சூரிய இவ்வளோ பெரிய எறும்புன்னு சரியான புருஷு. சரி எடுத்துட்டு போ. வர காலை அதில் வச்சிடாத. ஒரு ஸ்டெப்பும் பார்த்து கவனமாக வைக்கணும். வாழ்க்கையிலையும் நம்ம செய்கிற ஒரு தப்பும் இங்கே வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியமானது. அப்படி தான் நினைக்கிறேன். வருது நினைக்கிறேன். ஓகே தான், வெளிச்சமாக தான் இருக்குது. போப்போ வெளிச்சமாக தான் இருக்குது. வா எங்கே வெளிச்சமாக இருக்கோ அது அந்த வழியில் ஃபாலோ பண்ணி போயேன். அங்கே தான் வெளியே போகிறது வழி இருக்குமா?
தவறு மாக்கோ போட்டிருக்காங்க. ஸோ வி கேன் கோ, நோ ப்ராப்ளம். என்னதான் இருந்தாலும் இந்த தெரியாத பாதையில் வர்றது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. த்ரில்லாக இருக்குல்ல, அதான் என்ன தான் இருக்குன்னு பார்க்கணுன்னு இருக்குது. அப்படி என்ன தான் வரோம், போனால் உசுறு, இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதானே, போய் பார்ப்போம். இதோட அங்கே தான் நினைக்கிறேன் தசிலாம்னா கல் வந்துருச்சு பாரு. கல் இருக்கா? எம்மோ இருக்கே பாட்டு, எம்மோ ஓடிச்சு இங்கே. ஸோ இங்கே நிற்கார டக்குனு வா. இருடா டாடா அன்ட்டான் பாரு. கரெக்டு தான். இந்த மாதிரி தான் தெரியுதுன்ட்ட. நம்ம தப்பான வழியில் இறங்கிட்டோம். இப்படி இறங்கிருக்கணும், ஆனால் கரெக்டான நேரத்துக்கு தான் செஞ்சுட்டு இருக்கோம். நான் இப்போ இப்படி இறங்கணும், இங்கே தான் ஒத்தக்குள்ள வரும். இந்த மரம் இருக்குல்ல, மரப்பாட்டோட தான் தெரியுது. ஓ ரொம்ப பெரிய சாப்பாட்டு. அந்த சாப்பாடு கரெக்டாக இருக்கிற ஒரு சாப்பாட்டுக்கு. தினேஷ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இப்போ கீப் யூ கமெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே, ஹைக்கிங் போய் ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப வேலை வீடு அப்படின்ட்டு வந்து இப்போ ஏதோ ஒரு ரிலீஃப் கிடச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப பேர் நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி ரொம்ப மெட்ரிக்ஸ் லைஃப், அதாவது 9 to 5 ஜாப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்களுக்கு என்றைக்காச்சும் ஒரு டைம் ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரோ இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு உங்கள் ஃபேமிலி வரலாம், பிரச்சனை எல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே இல்லை, நார்மலான பிளேஸ் தான். இந்த மாதிரி உங்கள் இடத்துலையும் ஏதாச்சும் இந்த மாதிரி ஹைக்கிங் ஏற இடம் இருந்தால் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியோட அட்வென்ச்சராக இருக்கும். அது மட்டும் வேறு என்ன இருக்குது, வேறு சொல்லணும், இன்னும் நிறையா சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து நம்ம இன்னும் அட்வென்ச்சரான பிளேஸ்க்கு போக இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இதோட அட்வென்ச்சர் எங்கே போகணும், பினாங்கில் இல்லை மலேசியாவில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன் ஃபியூச்சர் அப்டேட் வீடியோவில் நம்ம அந்த இடத்துக்கு போய் அவுட் சைட் கண்ட்ரி, அதாவது நீங்கள் ஓவர்சீஸில் இருந்திருக்கலாம், பினாங்கில் இந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போய் எனக்கு காட்டுங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, இல்லை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னீங்களா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்ணுவோம். எங்களுக்கு தேவை உங்களோட சப்போர்ட் தான், அதை மட்டும் மறக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே காய்ஸ், நம்மளோட பயணம் இவ்வளோ நேரம் இறங்கி வந்து இதில் சில நேரத்தில் எங்களோட சில வீடியோஸ் வந்து எங்களால் எடுக்க முடியல, எல்லாம் ரொம்ப காடாக இருந்துச்சு உள்ளார. ஸோ இறங்கி எங்களோட ஹைக்கிங் முடிக்க போகிறோம். தம்பி ஏதோ 4 வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு. சொல்லுங்கள் தம்பி. என்ன வார்த்தை சொல்லணும்? அவ்வளோதான், எங்களோட ஜேர்னி கம்ப்ளீட் ஆக போகுது. அது ஏறின ஒரு 8 மணிக்கு ஏறி இருப்போமா? சும்மா நியூஸ் விளாஸ் ஆகுது. எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரமா? 9, 10, 11, 3 மணி நேரம். 3 மணி நேரம். 3 மணி நேரமாக காட்டுக்குள்ளே இருந்திருக்கோம். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு காட்டுக்குள்ளே? என்னோடய கமெண்ட் சொல்லணும்னா, காலைல சாப்பிடாமல் வந்தாச்சு, இப்போ போயிட்டு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்ணும். ஸோ அதையும் வந்து வீடியோ எடுத்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எடுக்கலாம், பார்ப்போம். வீடியோ எடுத்து இவ்வளோ ஹைக்கிங் கேலரிஸை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கேலரிஸ் ஏற்றுறேன்னு சொல்லிங்க மாட்டிங்களா? அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. காசு சம்பாதிக்கிறது எதுக்கு? செலவழிக்கிறதுக்கு. சரி, ஹைக்கிங் பண்ணுறது எதுக்கு? நல்லா சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான்.
அப்படியா? ஆமாம், குறைக்கணும். அப்போ உடம்பு குறைக்க இருக்குது, இவ்வளோ தொப்பை வச்சுருக்கீங்களே, எப்போ குறைக்க போகிறீங்க? நான் வச்சில்ல, ஒரே ஒரு தப்பாக தான் வச்சுருக்கேன். சரி, ஜெர்னி கம்ப்ளீட் ஆக போகிறேன். அவ்வளோதான், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.